ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, வசிலி அகிபோ. சொல்லப்போனா இந்த மனுஷன் இல்லன்னா இந்த உலகமே இருந்திருக்குமான்னு தெரியாது. அந்த மாரி மனுஷன பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா 1945 இந்த மாரி டைமிங்ல வேர்ல்டு வார் 2 வந்து எண்ட் ஆச்சு. இதுக்கப்புறமேல் தான் வந்து கோல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல நம்ம 1960s இந்த டைம்ல எடுத்துக்குவோம். இந்த டைம்ல என்ன நடந்ததுன்னா, யுஎஸ்ஏ அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல மிகப்பெரிய வாரே நடந்துட்டு இருந்தது. எதுக்காகன்னா, மார்க்கெட்டிங், சேல்ஸ், அப்புறமேல் கூட்ஸ் அண்ட் ஐடியாலஜி இந்த மாரி பேசிஸ்ல இந்த மாரி வார்ஸ் நடந்துட்டு இருந்தது. பிளஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதுக்காகவும் நடந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து செய்யறதுக்காக ஒரு பேஸ் அமைக்கிறாங்க. இந்த பேஸ் வந்து டூர்க்கில அமைக்கிறாங்க. அண்ட் தென் அமெரிக்காக்கு கீழ இருக்கிற கியூபா கிட்ட கேட்குறாங்க, நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பட் கியூபாக்கு வந்து இதில வந்து சுத்தமா வந்து உடன்பாடே இல்ல. ஏன்னா அவங்களோட கொள்கை வேற, கியூபனோடைய கொள்கை வேற. அதனால நாங்க வந்து உங்களோட கூட்டமைக்க மாட்டோம் அப்படின்று சொல்றாங்க. இப்ப கியூபா வந்து யுஎஸ்எஸ்ஆர் இவங்களோட கூட்டமைக்கிறாங்க. ஏன்னா, அவங்களோட கொள்கை, இவங்களோட கொள்கை ஒத்துப்போகுது. அதனால இவங்கள ஒரு டீம் அப் ஆயிடுறாங்க. இங்க தான் மிகப்பெரிய பஞ்சாயத்தே ஆகுது. ஏன்னா, யுஎஸ்எஸ்ஆருக்கும் யுஎஸ்ஏக்கும் ஒத்தே போகாது. பட் கியூபா வந்து யுஎஸ்எஸ்ஆரோட இணைஞ்சுட்டாங்க. இதனால வந்து யுஎஸ்எஸ்ஆருக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா, யுஎஸ்ஏ அட்டாக் பண்றதுக்கு. இப்ப தான் யுஎஸ்எஸ்ஆர் ஒரு மிகப்பெரிய பிளான எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஒரு நியூக்ளியர் பிளான வந்து கியூபால நம்ம செட் பண்ணி, அங்கருந்து நம்ம யுஎஸ்ஏ வந்து அட்டாக் பண்ணலாம் இப்படின்ற மாரி ஒரு பிளான் செட் பண்ணி, ஷிப் மூலியமா கியூபாக்கு வந்து மிசைல்ஸ் அப்புறமேல்ட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த மாரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் தென் வந்து இத வந்து எது கூட வச்சு அனுப்புறாங்கன்னா, கூட்ஸ். அதாவது நம்ம சாப்பிடுற பொருட்கள் இந்த மாரி விஷயத்துக்குள்ள வச்சு அனுப்புறாங்க. இத பார்த்துட்டு யுஎஸ்ஏ சும்மாவா இருப்பாங்க? யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி அவருக்கு அதுக்குள்ள மூக்கு வேர்த்துருச்சு. வேர்த்தவுனே, "என்னது இது? இந்த மாரி நியூக்ளியர் வெப்பன்லாம் வந்து கியூபால இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் மை லார்ட்" அப்படின்ற மாரி யுஎஸ்எஸ்ஆர் அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விடுறாங்க. பிளஸ் வந்து அதெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் கொண்டு வந்ததெல்லாம். யுஎஸ்எஸ்ஆரோட பிரசிடென்ட் நிகித் குரிஷ்வேவ் வந்து இந்த லெட்டர படிச்சு பார்த்துட்டு, "அது எப்படி முறை இவங்க மட்டும் துருக்கியில வந்து நியூக்ளியர் வெப்பன் செய்யறதுக்காக இந்த மாரி பேஸ்லாம் அமைப்பாங்களாமா, நாங்க மட்டும் கியூபால இந்த மாரி பண்ணக்கூடாதா?" அப்படின்ற மாரி இவர் வந்து இந்த மாரி டீலுக்குலாம் நாங்க ஒத்து போக மாட்டோம் அப்படின்ற மாரி லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விடுறாரு. ஸோ இது வந்து ஆக்சுவலா வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ். இது என்ன மாரி டைமிங்னா, எப்ப வேணாலும் அமெரிக்கா வந்து கியூபாவ அட்டாக் பண்ணலாம். இஃப் சப்போஸ் கியூபாவ வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணிச்சுன்னா, அது கவுண்டர் ஸ்ட்ரைக் குடுக்குற விதமா யுஎஸ்எஸ்ஆர் வந்து எப்ப வேணாலும் யுஎஸ்ஏ அட்டாக் பண்ணலாம். இந்த மாரி டைமிங்ல இருக்கிறப்ப, கியூபாவ சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யுஎஸ்எஸ்ஆர் வந்து ஒரு பிளான் பண்றாங்க. ஒரு டாப் சீக்ரெட்டான பிளான். ஏன்னா, இவங்க எந்த பிளான போட்டாலும் அது வந்து வெளியில கசிஞ்சு போயிருதுன்ற விதமா, இவங்க டாப் சீக்ரெட்ன்னு சொல்லிட்டு பி-59 இந்த மாரி 3 சப்மரீன வந்து கியூபாக்கு சென்ட் பண்ற மாரி ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பிளான்ல என்ன நடக்குதுன்னா, சோவியத் யூனியன் ஆர்மிலேருந்து 3 பேர செலக்ட் பண்றாங்க. அதில ஒரே ஒருத்தர் தான் கேப்டனு. மீதி இருக்கிற 2 பேர் வந்து அசிஸ்டன்ட் கேப்டன். அதாவது 3 சப்மரீனுக்கு வந்து 3 கேப்டன் இருக்கிற மாரி பிரைமரி கேப்டன் ஒருத்தர் இருப்பாரு. மீதி இருக்கிறவங்கலாம் செகண்டரி கேப்டன். இதில ஃபர்ஸ்ட் கேப்டனோட பேர் என்னன்னா, வெலண்டின் சவட்ஸ்கி. அண்ட் செகண்டா இருக்கிற கேப்டனோட பேர் என்னன்னா, இவான் மெலானிஸ்கோ. இவர் வந்து டெப்யூட்டி பொலிட்டிக்கல் ஆஃபீசர். அண்ட் 3வதா இருக்கிறவர் பேர் தான் வெசில் அஹிப்போ. இவர் தான் வந்து புளோரிடாவோட கமாண்டர். ஆக்சுவலா இந்த 3 சப்மரீன்லயும் என்ன கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்.